ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக 3 ரைஸ் மிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அந்த ரைஸ் மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேபேஜ் வச்சு தான் இந்த மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸை எப்படி சுலபமாக செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்தோன்னே அது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 1 அல்லது 2 காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாயை கருகடிச்சிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க, இல்லாட்டி நம்மளோட மிக்ஸோட டேஸ்ட்டே மாறிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை அது கூட ஆட் பண்ணி நல்லா கேபேஜோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கேபேஜ் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் சின்ன சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே இந்த மிக்ஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு மிக்சரில் அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட கேபேஜ் ரைஸ் மிக்ஸ் ரெடி. பச்சை கொத்தமல்லி வச்சு தான் செகண்ட் ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை கொத்தமல்லியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மிக்ஸுக்கு நம்ம காரத்துக்கு இஞ்சி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி மிக்ஸை அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மிக்ஸோட கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட கொரியாண்டர் ரைஸ் மிக்ஸ் ரெடி. துவரம்பருப்பை வச்சு தான் தேர்ட் ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தால் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோட அதோட 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா நிறம் மாறி வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூட 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல 1 அல்லது 2 காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸுக்கு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட தால் ரைஸ் மிக்ஸ் ரெடி. இந்த மிக்ஸை சூடான சாதத்தில் போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.